ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குக்கிங் வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியான ரெசிபி. ஒரு சட்னி வைக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 80% வந்து மிக்ஸி வந்து தேவைப்படுங்க. ஸோ அந்த மாதிரி மிக்ஸி தேவையில்லாமல், அதாவது சில வீட்டில் வந்து மிக்ஸி வந்து ரிப்பேராக இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இட்லி தான் வேணும், தோசை தான் வேணும், சட்னி பன்னீர் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னின்னு சொல்ல முடியாது, குருமான்னு கூட சொல்லலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குருமா தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். குருமா வித்தவுட் கோகனட் அண்ட் மிக்ஸி. ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தேவையான அளவு வந்து ஆயில் வந்து ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வாசனை ஜாமான், பட்டை, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்து அந்த பூ சொல்லுவாங்க இல்லையா, அந்த 3ம் போட்டிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பச்சை மிளகா வந்து நல்லா நீளமாக இருக்கிற பச்சை மிளகா வந்து ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி 2ஆக கீறி அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4, அதாவது சின்ன சைஸாக இருந்தனால 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ்னால் 2 வெங்காயம் கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வெங்காயம் எவ்வளோ வந்து ஜாஸ்தி போகிறோமோ அவ்வளோ வந்து இந்த குருமா வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு வந்து உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக வதங்கும் இல்லையா, அதனால். ஸோ ரொம்பவும் வந்து வதங்கிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒரு 80% வந்து வதங்கினா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 4 சின்ன சைஸ் தக்காளி வந்து 4 எடுத்துக்கிட்டேன். பெரிய சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையும் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமே வந்து செய்யக்கூடிய ஒரு குருமான்னு கூட சொல்லலாங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு சூப்பரான ஒரு சைடுன்னு சொல்லலாம். சப்பாத்திக்கும் வந்து பண்ணலாம். பட் சப்பாத்திக்கு பண்ணும்போது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து இட்லி, தோசைக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போது இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள். ஏன்னா இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா வந்து நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதனால் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் போட்ட உடனே அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சம் இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நம்ம வந்து வதக்கி விடணும். இப்போ வந்து இது கூட தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை வந்து கொஞ்சம் ஒரு 1.5 கையளவு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போது இதுக்கு இடையில வந்து நான் வந்து கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறமே வந்து அந்த கடலை மாவு சொன்னால அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம கரைக்கணும். ஸோ அதை வந்து எவ்வளோ நல்லா கரைக்க முடியுமோ அவ்வளோ நல்லா கரைக்கணும். ஏன்னா வந்து கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நம்ம கரைச்சோம் அப்படின்னா அது வந்து போயிட்டு இந்த குருமா கூட நல்லாவே வந்து அப்படியே வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடலை மாவை எடுத்து இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கடலை மாவு இல்லாதவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட நான் வந்து சொல்கிறேங்க. இட்லி மாவு இருக்கு இல்லையா, ஸோ இட்லி மாவுமே வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாவு வந்து ஆட் பண்ணாலுமே வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். ஏன்னா சூடுக்கு வந்து அது உடனே வந்து கட்டி ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து இந்த கரண்டியில் வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட வந்து கொஞ்சம் உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்குது அப்படின்னு. இது வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து தண்ணியாக இருக்கும், இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே அது வந்து நல்லா வந்து கெட்டியாயிடும். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் கழித்து வந்து நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கங்க 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சூப்பராக கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோசைக்கு இட்லிக்கெலாம் வந்து சூப்பராக வந்து இதை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிப்பியை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மிக்ஸி இல்லாத டைம் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த சட்னியோ குருமாவோ வந்து இந்த ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.